Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு மண்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்ரிடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வீடியோ ப்ளஸ் லெவல்ஸ் கொடுக்குறோம். அதில் பர்டிகுலராக ஃப்ரைடே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் நிஃப்டி இருக்குது. 24,900க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் வரும். 24,690 கீழே பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் வரும். இன்பிட்வீனில் ட்ரேட் ஆச்சுன்னா மேலே பையஸ் ஆர்டர் பிளாக் இருக்குது, கீழே புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. மேலே பேரிஸ் ஆர்டர் பிளாக் இருக்குது, கீழே புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃப்ரைடே பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கன்சால்டேட் ஆச்சு. ஃப்ரைடே இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விக்ஸ் 16ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் மார்னிங்கில் ஒரு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சு, அடுத்த மணியோட ஸ்டாடல் ப்ரீமியம். அந்த ப்ரீமியம் தான் டிகேவாக இருக்கும், நார்மல் ப்ரீமியம் டிகேவே ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சின்ன ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணியிருந்தோம், ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எல்டி ஃபுட் வந்து நம்மளோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப் ஸ்விங் ட்ரேடிங் குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் 2 ஸ்டாக் கொடுத்துருந்தேன், ஒன்று பிஎல், ஒன்று எல்டி ஃபுட். பிஎல் பார்த்தீங்க அப்படின்னா 20% ரிட்டர்ன் கொடுத்துருச்சு, நம்ம ஒரு 15 to 16% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இப்போ எல்டி ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நம்ம ஒன்றும் புக் பண்ணல. மண்டே ஆர் டியூஸ்டேயில் புக் பண்ணிக்கலாம்னு இருக்கும். லிமிடெட் கேபிட்டலில் எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் போயிட்டு ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணியிருந்தோம். புட் ஆப்ஷன் சைடில் டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு, ப்ரீமியத்தில் டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும்போது எப்படி அதிகமாக இருக்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 420 ரூபா ப்ரீமியம் இருக்குது. நார்மலாக விக்ஸ் 15-16 இருந்துச்சுன்னா ஒரு 340 to 360 தான். டிஃபால்ட்டாகவே 50 to 60 பாயிண்ட்ஸ் ஹையராக இருக்கனால நம்மளோட கால் ஆப்ஷன் எடுக்கிறோமோ இல்லை புட் ஆப்ஷன் எடுக்குமோ 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆக வேண்டிய இடத்துல, இப்போ ஃபார் டெல்டா வேல்யூ 0.5 இருக்குன்னா 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆக வேண்டிய இடத்துல 10 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும். அது நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ட்ரேடராக இருந்தால் உட்காந்து பார்த்தீங்கன்னா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வாய்ஸ் மெசேஜில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எஃப்ஐ டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் அக்ரெசிவ் 44,435 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, ஆனால் 50,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்ததே இல்லை, அது மந்த் எண்டில் நடந்திருக்கு. 44,435 கோடி பை பண்ணியிருக்காங்க, 50,884 கோடி செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நெட்டாக பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் இருக்காங்க. ஃப்ரைடே 6,450 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் 20,670 கோடி பையிங்கில் இருக்காங்க. செல்லிங் பார்த்தீங்கன்னா 11,571 கோடி. நெட்டாக பார்த்தீங்கன்னா 9,000 கோடிக்கு பையிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் இருக்காங்க, டிஏஎஸ் வந்து பையிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேவோட ஸ்டாடலோட ப்ரீமியம் பார்த்துடலாம். ஃப்ரைடே 9:20க்கு மார்க்கெட் இதாகும்போது பார்த்தீங்கன்னா 396 ருபீஸ் இருந்துச்சு ப்ரீமியம். அதுக்கப்புறம் 11 மணிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா 444 ரூபா வரைக்கும் ப்ரீமியம், ஸ்டாடலோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த 440 ரூபாலேருந்து அந்த 30 ரூபா பாயிண்ட் தான் டிகே ஆகி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபாவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஏறின ப்ரீமியம் தான் டிகே இருக்க முடிஞ்சு, நார்மலாக இருந்த ப்ரீமியமே டிகே ஆகலை. இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் 56,100ல் ஸ்டாடல் இருக்குது, 55,500லையும் ஸ்டாடல் இருக்குது, ஃபாலோட் பை 55,000ல் புட் ரேட் ஹெவியாக இருக்குது. கால் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 56,000க்கு மேலே ஆல் டைம் ஆகினால ஒரு லைட் ஃபிகராக வந்து 57,000ல் கால் ரேட் ஓரளவுக்கு இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நான் ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500ம் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் நெகட்டிவ். யூரோப்பியன் மார்க்கெட் வந்து எல்லாமே ஃப்ளாட் க்ளோசிங். பட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே பொறுத்த வரைக்கும்
பாசிட்டிவ் பயாஸில் 50 பாயிண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லைனா நெகட்டிவ் பயாஸில் 50 பாயிண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர் டு ஆல் டைம் ஹையில் இருக்கனால ஆல் டைம் ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி செக்டாரில் ஃப்ரைடே செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க் எல்லாமே ரேலி, பிஎஸ்பி செக்டார் எல்லாமே ரேலி. ஒன் டே டைம் ஃப்ரேமில் பிஎஸ்பி செக்டார் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்னை, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை எல்லாத்தையும் ஒரு டெசசிவ் கேண்டிலாக பிரேக் ஆகிருக்கு. பிஎஸ்பி செக்டாரில் ஒரு பையிங் வந்திருக்க மாதிரி இருக்குது. மண்டே டூஸ்டே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்துட்டு பிஎஸ்பி செக்டாரில் எந்தெந்த ஸ்டாக்லாம் புல்லிஷில் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் நிஃப்டியும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 55,900 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஆல் டைம் ஹை தான் 56,100. அதுக்கப்புறம் 56,282 ரிஜெக்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் 56,458 வரைக்கும் அப் சைடில் இருக்க ரேஞ்ச் இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 55,500 ஸ்டாடல் இருக்கனால அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் 300 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஃபைனல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக் எல்லாமே 55,000 இருக்குது. அதனால் இங்கே அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஒரு புல்லிஷ்க்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பவர்ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கிளியராக இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கும். எல்லா ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் ஐஸாக இருக்கும், ஹையரில் ஃபார்மேஷனில் வந்துட்டுருக்கு. அதனால் பேங்க் நிஃப்டியை கிளியராக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சாவே ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். அந்த மொமெண்டம் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப அவுட் ஆஃப் மணி போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 55,750 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருக்குது, கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணால் ஒரு 3 ஸ்ட்ரைக் தள்ளி டெல்டா வேல்யூ 0.53 இருக்குது பாருங்கள், இல்லை 0.5 இருக்குது பாருங்கள். இந்த 56,100 இந்த 0.5 இந்த மாதிரி 0.51 இந்த மாதிரி இருக்க டெல்டா வேல்யூ ஒரு 800 to 900 ப்ரீமியம் இருக்கும். அது ஃபோக்கஸ் பண்ணாவே உங்களுக்கு 100 to 120 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அந்த ப்ரீமியமில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் எடுத்தாலும் 0.5 0.51 எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. அது இல்லாமல் பிஎஸ்பி செக்டாரில் பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஆல் டைம் ஹை பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் எடுத்தோடனே பிரேக் அவுட் ஆகும்போது டக்குன்னு என்ட்ரி எடுத்துடாதீங்க. அது ஸ்கேல்ப் மட்டும்தான். ப்ரைஸை ஹையர் லெவலில் சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். எகைன் ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் அவுட் ஆகுது, ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் ஆகுதுன்னா ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் என்ட்ரி போடணுமே ஒழிஞ்சு ரீட்ரேஸ்மெண்ட்லேயே சப்ஸ்டெயினில் என்ட்ரி போடாதீங்க. ஏன்னா ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எப்போவுமே புல்லிஷ் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நெகட்டிவ் ட்ரெண்டாக வர மாதிரி ட்ரெண்ட் லைன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு எல்லாமே நெகட்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் அழகாக பிரேக் அவுட் ஆகி நல்லா ரேலி ஆவாங்க. அதனால் புல்லிஷ் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் கொஞ்சம் பார்த்து வெயிட் பண்ணி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் அட்வைசபிளாக இருக்கும். இதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். முக்கியமாக 55,040க்கு கீழே டெசசிவ் கேண்டில் 15 மினிட்ஸ் ஆர் 13 மினிட்ஸில் பிரேக் டவுன் நடந்தால் தான் பேங்க் நிஃப்டி ஓகே செல் ட்ரெண்ட் லைட்டாக செல்லிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அது வரைக்குமே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம என்னவா பார்க்கணும், கால் ஆப்ஷன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படின்னா நெகட்டிவ் ட்ரெண்ட் மாதிரி இருக்க மாதிரி காட்டி அதுக்கப்புறம் ரேலி ஏறும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா பிஎஸ்பி செக்டாரில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போக்குறேன், இல்லைனா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போடுறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த மாதிரி தான் நெகட்டிவ் ட்ரெண்ட் கொண்டு வருவாங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் நெகட்டிவ் ட்ரெண்ட் லோ கட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் புட் ஆப்ஷனை பை பண்ண வச்சு ட்ராப் பண்ணி ரேலி, சரியான ரேலி நடக்கும். சேம் கான்செப்ட் தான் பேங்க் நிஃப்டி நடக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாமல் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்ப்ளனேஷன் இவ்வளோ தூரம் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,800 கால் ரேட் ஜாஸ்தியாக இருக்காங்க. 25,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ரேட்டில் இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 24,400 24,500 600 700 லைட்டாக தான் இருக்குது. 400 500 ரேட்டிங் இருக்குது. மார்க்கெட்டில் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருக்க மாதிரி இருக்குது, நிஃப்டி பெரிஸாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நிஃப்டி ஒரு டவுன் சைடில் வந்துட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கனால புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே நான் ஃப்ரைடே என்ட்ரி ஆகவே இல்லை.
இப்போ மண்டே டூஸ்டே மார்க்கெட் கீழே வந்தாலும் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியம் அதிகமாகவும் அப்போ புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. ஏன்னா கால் சைடில் ஆல்ரெடி ஐ ப்ரைஸில் செல் பண்ணி சேஃப் ஜோனில் இருக்காங்க. புட் சைடில் ஐ ப்ரைஸில் மண்டே டூஸ்டேக்குள்ளே செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு ரேஞ்சு கிடச்சிரும். அதனால் பாசிபிலிட்டி இருக்கும். அதனால் ப்ரீமியம் நான் சொல்லியிருக்கேன் 410 இருக்குது. நார்மலாக இருக்க ப்ரீமியமோட 50-60 பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நார்மலாகவே நம்ம 30-35 பாயிண்ட்ஸ் டார்கெட் போடுறோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் குறைச்சிட்டு ட்ரேட் பண்ணணும். ப்ரீமியம் சைட் பை சைடு டிகே ஆகுது அப்படிங்கும்போது கரெக்டான டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆர்டர் போட்டால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். பிரேக் அவுட் ஆகுது ஸ்கேல்ப் எடுக்கலாம் அப்படிங்கும்போது ரிஸ்க் எடுக்காதீங்க. ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது ஸ்கேல்ப் பண்ணுறதுலாம் ப்ரீமியம் ககாமா எஃபெக்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது கரெக்டான டைரெக்ஷன் எடுக்கலை அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் போக வேண்டிய இடத்துல 10 பாயிண்ட்ஸும் போகும். அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரேட் பண்ணும்போது 0.5 0.55 அதில் இருக்க டெல்டா வேல்யூவில் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட டார்கெட் 1:1.5 1:2 டார்கெட் ஈஸியாக ரீச் ஆகும். நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது. மேலே 900 கீழே 700 இந்த 200 பாயிண்ட்ஸ் விட்டு எந்த சைடு டெசசிவாக பிரேக் ஆகுதோ அந்த சைடு மொமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது டிஃபால்ட்டாகவே. லாஸ்ட் 3 டேஸ் கன்சால்டேஷன் வேறு. நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிஃப்டி என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பாருங்கள். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எகைன் நான் சொன்னேன் 24,060 ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. அப் சைடில் பார்த்தீங்கன்னா 25,125 25,060 அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் இருக்குது. அந்த லெவல் தானா தான் மேஜர் மூமெண்ட் வரும். இந்த 200 பாயிண்ட்ஸ் லெவலில் தானா தான் ஒரு மொமெண்டம் ட்ரேட் கிடைக்கும். இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. 24,870 to 24,900 இந்த ரேஞ்சை விட்டு ஃபஸ்ட்டு பிரேக் ஆகணும். ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் அடுத்த மூவ் எவ்வளோ தூரம் வரைக்கும் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 25,030 25,060 வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். அப் சைடில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னவா ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 25,060 அதுக்கப்புறம் 25,123 இந்த லெவலையும் இந்த வீக் பிரேக் ஆச்சுன்னா எங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா 25,240 லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் என்னென்னலாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இருக்க பேரிஸ் ஆர்டர் பிளாக் ஜோன் வந்து புல்லிஸ் ஆர்டர் பிளாக் ஜோன் வந்து 24,700 அந்த லெவலை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் க்ளோஸ் வைக்க முடியாமல் பிரேக் பண்ணுறாங்க. இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்கன்னா 24,576 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து இங்கே பையிங் கிளம்பிச்சோ 24,460 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் போட்டாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே இருந்து தான் அந்த பையிங் இருந்திருக்கு. அப்போ இங்கேருந்து ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டாலும் நான் சொன்னேன் அந்த 24,500 to 380 லெவல் கோல்டன் ரேஷியோ லெவல் பிரேக் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால வெயிட் பண்ணி ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைங்க. அதில் எங்கே டிமாண்ட் ஜோன் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதில் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு மொமெண்டம் ட்ரேடாக அமையும். இப்போதைக்கு மண்டே பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலான்னா மேலே 24,900 கீழே 24,690 எபோ ஆர் பிலோ நடக்கும்போது நம்ம ஒரு மொமெண்டம் எடுத்தோம் அப்படின்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். இன்பிட்வீனில் இந்த 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அது ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டிமாண்ட் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒஞ்சி ஒரு பெரிய மொமெண்டம் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ரெண்டாவது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். மார்க்கெட் புட் சைடில் இருக்குது. மார்க்கெட் புட் சைடில் வரதுக்கு ட்ரை பண்ணுது. புட் சைடில் ரைட்டர் இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக வராது. புட் சைடில் ரைட்டர் இருந்தால் தான் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக வரும். அதனால் அந்த ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீமியத்தை நீங்கள் டெய்லியும் செக் பண்ணணும். ஷேடரோட ப்ரீமியம் டிகே ஆகுதா இல்லை அப்படியே சப்ஸ்டெயின் ஆகுதான்னு. சப்ஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சுன்னா போன வீக் உங்களுக்கு தெரியும் புதன் வியாழனில் எல்லாமே ஆப்ஷன் செல்லருக்கு ஃபேவராக போய்
ஃபுல் டிகே நடந்துச்சு. அதே மாதிரி ப்ரீமியம் திருப்பி ஹையாக இருக்குன்னா மண்டே டூஸ்டே பாசிபிலிட்டி இருக்கும் பையருக்கு. அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி ப்ரீமியம் அப்படியே இருந்துச்சுன்னா டிகே ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் சென்செக்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் 2 டேஸில் இருக்க போகிற எக்ஸ்பைரி சென்செக்ஸுக்கு 1000 பாயிண்ட் இருக்குது. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ் இருக்குது, 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் மேலே ஒரு 1000 பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 82,500க்கு மேலே ரேஞ்சு கிடைக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 80,500 கீழே ரேஞ்சு கிடைக்கும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு. அதனால் சேம் நிஃப்டி என்ன கான்செப்டோ அதே தான் சென்செக்ஸ் கான்செப்ட்டு. இந்த ட்ரெண்ட் லைன் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எந்த சைடு பிரேக் ஆனாலும் பவர்ஃபுல்லாக இருக்கும். சென்செக்ஸ்க்கு அதே மாதிரி லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட் லெவல் 81,820 to 850 இந்த லெவலை பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கே ரிஜெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 82,136 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 400 இம்பார்ட்டன்ட் லெவல். அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்க 82,751 இது வந்து அப் சைடில் இருக்க லெவல்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ். டவுன் சைடில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான என்ன பாசிபிலிட்டிஸ்னால் இங்கே இருக்க லெவல் 81,224. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80,756 அந்த லெவலும் பிரேக் ஆச்சுன்னா டைரெக்டாக 80,400 to 200 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 79,860 இருக்குது. எப்படி நிஃப்டியில் இந்த லெவல் சொன்னோமோ சென்செக்ஸ்லேயும் இங்கே பாருங்கள் இந்த லெவலில் ஃபஸ்ட்டு இந்த கன்சால்டேஷன் விட்டு வெளியே வரும்போது நம்ம 15 மினிட்ஸ் கேண்டலில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லை 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகணும். ப்ரைஸ் அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகாமல் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்துடாதீங்க. திருப்பி ஹை கட் பண்ணும்போது என்ட்ரி எடுங்க. அது மொமெண்டமாக போய் அமையும் கால் ஆப்ஷன் ட்ரேட். இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு ஏதாவது சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எகைன் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். புட் ஆப்ஷன் சைடு எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னா 81,124 கீழே நெகட்டிவ் கேண்டில் இப்படி நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் போட்டுட்டு ஃபாலோ பை கேண்டில்லாம் க்ளோஸ் வைக்க முடியாமல் ரீடெஸ்ட் ஆனால் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். புட் சைடில் ஒரு நல்ல மூமெண்டம் ட்ரேட் இங்கே தான் புட் சைடில் ட்ரேட் எடுக்கணும். இன் பிட்வீனில் மண்டே டூஸ்டே மட்டும் தான் இருக்குது. இன் பிட்வீனில் நான் சொன்ன இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் ட்ரேடு சென்செக்ஸில் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். இல்லைனா கன்சால்டேஸ் பயாஸ்லேயே க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ப்ரீமியம் டிகே பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையர் எப்போதுமே ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். 20 டேஸ்மே ட்ரேட் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நல்ல குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிலேயே வெயிட் பண்ணி மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.